வணக்கம். ஒரு சூப்பரான ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம எல்லாருமே யோசிச்சிருப்போம். இதுதான் ஒவ்வொரு இன்வெஸ்டரோட கனவும் கூட. சரி, புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லிஞ்ச் அந்த சரியான பங்கை கண்டுபிடிக்க சில ரகசியங்களை சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் இந்த அத்தியாயத்துல நாம விரிவா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, முதல் கேள்வி, ஒரு நல்ல பங்கை கண்டுபிடிப்பது எப்படி? பொதுவா இந்த கேள்வியை கேட்டா நம்ம மனசுக்கு வர்றது என்ன? ஹைடெக் கம்பெனி, பயங்கர வளர்ச்சி, எப்பவும் நியூஸ்ல இருக்கிற பங்குகள், அப்படிதானே? ஆனா பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாரு தெரியுமா? பீட்டர் லிஞ்சோட பார்வையில உண்மையான பொக்கிஷம் இந்த பிரபலமான பங்குகள்ல இல்லையா. அதுக்கு பதிலா இந்த மாதிரி சலிப்பான, யாருமே திரும்பி பார்க்காத பங்குகள்ல தான் ஒளிஞ்சிருக்கான். கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதி இதுதான். ஒரு கம்பெனியோட தொழில் ரொம்ப போரிங்கா இல்லைன்னா அருவருப்பா, ஏன் சில சமயம் கேலி செய்யற மாதிரி இருந்தா கூட அது எப்படி ஒரு அருமையான முதலீடா இருக்க முடியும், அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பீட்டர் லிஞ்ச் இங்க ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. கிரவுனு, கார்க்கு அண்ட் சீல் மாதிரி ரொம்ப சலிப்பான பேர் இல்லைன்னா பெப்பாய்ஸ் மாதிரி வேடிக்கையான பேர் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டருங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்களாம். இதனால என்ன நன்மைனா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அந்த பங்கை குறைஞ்ச விலையில வாங்க ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைக்குது. சலிப்பானதை விட ஒரு படி மேல அருவருப்பானதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு சேஃப்டி கிளீன்னு ஒரு கம்பெனி வண்டிகளோட கிரீஸ் படிஞ்ச பாகங்களை கையாளுறாங்க. இல்லைன்னா சர்வீஸ் கார்ப்பரேஷன் இன்டர்நேஷனல் மாதிரி இறுதிச் சடங்கு தொழில்ல இருக்கிற கம்பெனி. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தொழில்களை பத்தி பேசவே நிறைய பேர் தயங்குவாங்க. ஆனா இங்கதான் மிகப்பெரிய லாபம் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ பெரிய இன்வெஸ்டர்ங்க கவனிக்க தவறின இந்த மறைக்கப்பட்ட வைரங்களை நாம எங்க போய் தேடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பின் ஆஃப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு பிரிவு தனியா பிரிக்கப்பட்டு ஒரு புது சுதந்திரமான கம்பெனியா மாறுறது. பீட்டர் லிஞ்ச் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஸ்பின் ஆஃப் கம்பெனிகள் தான் சிறந்த முதலீடா மாறும்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆரம்பத்துல அதை யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அது தப்பா புரிஞ்சுக்கப்படும். இப்ப இந்த அட்டவணையை பாருங்க, இது ரொம்ப அழகா விளக்குது. டெலிடைன், கிராஃப்ட் மாதிரி பெரிய கம்பெனிகள்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஸ்பின் ஆஃப் கம்பெனிகள் சுதந்திரம் கிடைச்சதும் எவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாருங்க. அந்த புது சுதந்திரம் அவங்கள வேகமா வளர வைக்குது. ஆக மொத்தம் ஒரு நல்ல கம்பெனியை ஏன் பெரிய முதலீட்டாளர்கள் கண்டுக்காம விடுறாங்கன்னா இதுதான் முக்கிய காரணங்கள். பெரிய நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்யாம இருக்கலாம், ஆய்வாளர்கள் அதை பத்தி பேசாம இருக்கலாம், கழிவு மேலாண்மை மாதிரி தொழில்களை சுத்தி வதந்திகள் இருக்கலாம், இல்லனா இறுதிச் சடங்கு மாதிரி மனசோர்வூற்ற தொழிலா இருக்கலாம். ஆனா அவங்க விடுற இந்த இடம் தான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக்குது. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஒரு கம்பெனியோட எதிர்காலத்தை பத்தி, அந்த கம்பெனியோட செயல்களை எப்படி நமக்கு சிக்னல் கொடுக்கும்னு இப்ப பார்க்கலாம். இதுதாங்க இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான சிக்னல். கம்பெனியோட இன்சைடர்ஸே, அதாவது உள்ள இருக்கிறவங்களே பங்குகளை வாங்குறது. யோசிச்சு பாருங்க, அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ், பெரிய அதிகாரிகள் அவங்களோட சொந்த பணத்தை போட்டு பங்குகளை வாங்குறாங்கன்னா அது அந்த பிசினஸ் மேல அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை காட்டுது இல்லையா? இன்னொரு பவர்ஃபுல்லான சிக்னல் ஷேர் பைபேக். அப்படின்னா ஒரு கம்பெனி தன்னோட சொந்த பங்குகளையே சந்தையிலிருந்து திரும்ப வாங்குறது. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த கம்பெனி தன்னோட பங்கு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்புதுன்னு அர்த்தம். பங்குகள் குறையும் போது மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு பங்கோட மதிப்பும் தானாகவே அதிகமாகும். இந்த ரெண்டு வரைபடமும் வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. இடது பக்கம் பாருங்க, கிரைஸ்லர் கம்பெனி பங்குகளை திரும்ப வாங்கினதால அதோட பங்கு விலை எப்படி ராக்கெட் மாதிரி மேல போச்சுன்னு. அதே சமயம் வலது பக்கம் நாவிஸ்டார் கம்பெனி புதுசா பங்குகளை வெளியிட்டதால முதலீட்டாளர்களோட மதிப்பு எப்படி குறைஞ்சதுன்னு பாருங்க. இப்போ நாம எல்லாரும் நம்புற ஒரு கட்டுக்கதைய உடைக்க போறோம். என்னன்னா, முதலீடு பண்ணணும்னா எப்பவோ அதிவேகமா வளர்ற தொழில தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. வேகமா வளர்ற தொழில்னா அந்த புத்திசாலியான போட்டியாளர்களும் நிறைய பேர் வருவாங்க, லாபம் சீக்கிரமா காணாம போயிடும். ஆனா வளர்ச்சி இல்லாத சலிப்பான தொழில்கள்ல போட்டி கம்மியா இருக்கும். இதனால ஒரு நல்ல கம்பெனி மெதுவா அந்த சந்தையை தனக்கு சொந்தமாக்கிக்க முடியும். பீட்டர் லிஞ்சோட இந்த புகழ்பெற்ற மேற்கோள் நிஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நமக்கு சொல்லுது. நிஷ்னா போட்டியில இருந்து பாதுகாப்பா இருக்கிற ஒரு தொழில். ஒரு ஊர்ல இருக்கிற ஜல்லி குவாரி தான் இதுக்கு சரியான உதாரணம். பக்கத்து ஊர்ல இருந்து யாரும் வந்து அங்க போட்டியிட முடியாது இல்லையா? அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு நீஷ் இருந்தா அந்த கம்பெனிக்கு விலையை நிர்ணயிக்கிற சக்தியும் நீண்ட கால நிலைத்தன்மையும் கிடைக்குது. அது ஒரு ஜல்லி குவாரியா இருக்கலாம், கோகோ கோலா மாதிரி ஒரு பெரிய பிராண்டா இருக்கலாம், இல்லனா மக்கள் திரும்ப திரும்ப வாங்குற ரேசர் பிளேடுகள் மாதிரி ஒரு பொருளா இருக்கலாம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா குணங்களையும் ஒன்னா சேர்த்து லிஞ்சோட கற்பனையான ஒரு பெர்ஃபெக்ட் கம்பெனில எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம். இந்த எல்லா குணங்களையும் ஒன்னா சேர்த்து விளக்குறதுக்காக பீட்டர் லிஞ்ச்
கேஜூன் கிளீனர்ஸ் அன்னு ஒரு கற்பனையான கம்பெனியை உருவாக்குனாரு. இங்க பாருங்க, நாம இதுவரைக்கும் பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதுல கரெக்டா செட் ஆகுது. அதோட பேரு வேடிக்கையா இருக்கு, தொழில் ரொம்ப போரிங்கா அருவருப்பா இருக்கு. அது ஒரு புது ஸ்பின் ஆஃப் கம்பெனி. வால் ஸ்ட்ரீட்ல யாருமே அதை கண்டுக்கல. உள்ள இருக்கிறவங்களே பங்குகளை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியே தன்னோட பங்குகளை திரும்ப வாங்குது. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நம்மளோட பார்வைய மாத்தணும். சிறந்த வாய்ப்புகள் எப்பவுமே பிரகாசமா தலைப்புச் செய்திகள்ல இருக்காது. அது பெரும்பாலும் நம்ம கண்ணு முன்னாடியே யாரும் கண்டுக்காத சலிப்பான விஷயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கும். நீங்க உங்க அடுத்த முதலீட்டை தேடும்போது இந்த மாதிரி இடங்களையும் தேட தயாரா இருக்கீங்களா? நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.